ஹாய், இந்த வீடியோவில் நான் சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது வந்து சாலடு. அது எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கேரட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ப்ரொக்கோலி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த தண்டு பகுதியை வந்து எடுத்துருங்க. நம்ம சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் போட்டு எடுக்க போகிறோம், அதனால தண்டு பகுதி வேண்டாம். நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம ப்ரொக்கோலியும் கேரட்டையும் சும்மா ஒரு 5 நிமிஷம் மட்டும் போட்டு எடுத்தால் போதும். இது கூட கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு இப்போ குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகா வந்து ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணதுனால இதில் நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம், நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச ஒரு டொமேட்டோவை சேர்த்துருக்கேன். இதில் நெக்ஸ்ட்டு வந்து குக்கும்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த ப்ரொக்கோலியும் குடமிளகாயும் இது கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ப்ரொக்கோலியும் கேரட்டும் ஆட் பண்ணிவிட்டேன். இதில் வந்து மைனஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த மைனஸ் தான் எடுத்துருக்கேன், பர்கர் மைனஸ். இதில் காரம் எல்லாமே அதுலேயும் இருக்கும், அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. சால்ட் மட்டும் உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கலாம். என்னடா டயட் ரெசிபின்னு சொல்லிட்டு இதை மைனஸ் ஆட் பண்ணுறாங்கன்னு பார்க்காதீங்க. நானும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன், லெமன் சால்ட் அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டேன். ஆனால் என்னால் சாப்பிடவே முடியல சாலடை. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நார்மல் ஒயிட் மைனஸ் நம்ம ஆட் பண்ணுறது பதிலாக இந்த மாதிரி பர்கர் மைனஸ் ஆட் பண்ணால் இதுலேயே கொஞ்சம் காரம் எல்லாமே சேர்ந்து வர்றதுனால நம்ம சாப்பிட முடியும். நான் சும்மா ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு அங்கங்கே தான் இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டாங்க, இது கூடவே நீங்கள் முட்டைகோஸ் இருக்குல்ல, அதோட லீவ்ஸு, அதுக்கப்புறம் லெட்டூஸ்னு ஒன்று கிடைக்கும், அது இருந்தாலும் அதையுமே சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே என்கிட்ட இல்லை. நான் நார்மலாக லெட்டூஸ் தான் சேர்ப்பேன். அது இருந்தால் அது சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா முட்டைகோஸ் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே சேர்த்துக்கலாம். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இவ்வளோ தான் நமக்கு அங்கங்கே மைனஸ் இருக்கும், அவ்வளோதான் டேஸ்ட் இருக்கும். அதை வச்சு நம்ம இந்த சாலட் சாப்பிட்றலாம். இதுவே நீங்கள் வேறு ரெசிபி காட்டினவங்க பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு மைனஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தேவையில்லை. நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி மைனஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ரெகுலராக 1 மந்த் நான் யூஸ் பண்ணேன், சாப்பிட்டுட்டு நான் எங்கள் வீட்டு மொட்டை மாட்டியில் தான் நான் வாக்கிங் போனேன். எனக்கு நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சுது. நல்லாவே எனக்கும் சரி, என் ஹஸ்பண்டுக்கு நல்லா ரிசல்ட் தெரிஞ்சுது. அது வந்து தொப்பை நல்லாவே அவர் கம்மியாச்சு. ஆல்ரெடி முன்னாடி யூஸ் பண்ண முடியாத பேண்ட் கூட அவர் இப்போ யூஸ் பண்ணுறாரு. அந்தளவுக்கு எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. சரி, அதனால் இந்த ரெசிபியை வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அந்த தொப்பையை கம்மி பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ மார்னிங்கில் நம்ம வந்து இட்லி, தோசை இந்த மாதிரி மாவு ஐட்டம்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாலட் எடுங்க. எம்டி ஸ்டமக்கில் இந்த மாதிரி சாலட் எடுக்கும்போது அதோட பெனிஃபிட் வந்து நமக்கு நிறையவே கிடைக்கிது. அதை விசிபிளாக நல்லா பார்க்க முடியுது. எனக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லாவே வந்தது இந்த மாதிரி சாலட் சாப்பிட்டு. இது ஒரு நாள் யூஸ் பண்ணக்கூடாது. டெய்லியுமே மார்னிங் எழுந்திரிச்சோன்னா இந்த சாலடை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறுபடியும் என்ன வீடியோ போட்டால் அது வரைக்கும் டாடா, பை.